கொண்டு நீ போ, உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். உடனே, இம்மீடியட்லி. இன்றைக்கு உடனே, இப்போவே உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இப்போவே உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் அந்த அனுபவத்தை பெறுவீங்க. இப்பொழுதே நோய் மாறும். எத்தனை வருட வியாதியாக இருந்தாலும் இப்பொழுதே உங்களுடைய காது கேட்கும். இப்பொழுதே உங்களுடைய கண்கள் திறக்கப்படும். இப்பொழுதே கட்டிகள் மறையும். இப்பொழுதே உங்களுடைய வாத வியாதிகள் மறையும். இப்பொழுதே உங்களுடைய கால்கள் செயல்பட ஆரம்பிக்கும். இப்பொழுதே பாதிக்கப்பட்ட உறுப்புகள் புதிதாய் மாறும். இப்பொழுது இதே நேரம், இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம், அற்புதம் நடக்க போகிறது. ஆனால் நீங்கள் விசுவாசிக்கணும். ஒரு சமயம் ஒரு கிராமம், திருநெல்வேலிக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு சகோதரி, அவங்க வாத வியாதியினால் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாமல் ஆயிட்டாங்க. இதே மாதிரி இந்த சகோதரன் மாதிரி படுக்கையில் ஆயிட்டாங்க. படுக்கை தான் எல்லாமே, படுக்கையில் இருக்கிறாங்க. யாராவது ஹெல்ப் பண்ணி தான் தூக்கணும், எல்லாமே செய்யணும். அது